இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலம் கடந்து நிற்கும் காதலுக்கு அழிவே இல்லை. வரலாற்றின் பக்கங்களில் மைக்கொண்டு எழுதப்பட்ட கதைகளை விட உண்மையான அன்பினால் செதுக்கப்பட்ட நிஜ கதைகள் என்றும் உயிர்ப்பானவை. உலகின் பல்வேறு மூலையில் காதலுக்காக தங்களையே அர்ப்பணித்த சில உன்னத மனிதர்களின் இதயத்தை உருக்கும் உண்மை சம்பவங்களை இங்கே காண்போம். இங்கிலாந்து வரலாற்றிலேயே மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திய காதல் இது. 1936 இங்கிலாந்தின் மன்னராக இருந்தவர் எட்வர்ட். இவர் அமெரிக்காவை சேர்ந்த வாலிஸ் சிம்ப்சன் என்ற பெண்ணை காதலித்தார். ஆனால் வாலிஸ் ஏற்கனவே விவாகரத்து பெற்றவர் என்பதால் அரச குடும்பமும் தேவாலயமும் இவர்களின் திருமணத்தை எதிர்த்தன. மன்னர் பதவியா அல்லது காதலியா என்ற கேள்வி வந்தபோது எட்வர்ட் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. நான் நேசிக்கும் பெண்ணின் உதவி இல்லாமல் என்னால் மன்னராக பணிபுரிய முடியாது என்று கூறி உலகின் மிக உயரிய பதவியான இங்கிலாந்து மன்னர் பதவியை தூக்கி எறிந்தார். பதவி போனாலும் பரவாயில்லை, காதலி கிடைத்தால் போதும் என்று வாழ்ந்து காட்டியவர் இவர். டைட்டானிக் படம் பார்த்திருப்பீர்கள். அதில் கப்பல் மூழ்கும் கடைசி நேரத்தில் ஒரு வயதான தம்பதி கட்டிலில் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி படுத்திருப்பார்களே, நினைவிருக்கிறதா? அவர்கள் நிஜமானவர்கள். அவர்கள் பெயர் இசிடோர் மற்றும் ஐடா ஸ்ட்ராஸ். இசிடோர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். கப்பல் மூழ்கும் போது பெண்களுக்கு முன்னுரிமை என்பதால் ஐடாவை படகில் ஏற சொன்னார்கள். ஆனால் ஐடா, நாம் 40 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்தோம், சாவிலும் ஒன்றாகவே இருப்போம் என்று கூறி படகில் ஏற மறுத்துவிட்டார். தம் கணவரின் கையை இறுக பற்றி கொண்டு கப்பலின் மேல்தளத்தில் நின்றபடியே இருவரும் ஒன்றாகவே மூழ்கினார்கள். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ரஷ்ய காதல் கதை. போரிஸ் மற்றும் ஆனா திருமணம் முடிந்து 3 நாட்களில் பிரிந்தார்கள். போர் சூழல் காரணமாக போரிஸ் ஆர்மிக்கு அழைக்கப்பட்டார். அவர் திரும்பி வருவதற்குள் ஆனாவின் குடும்பம் ஸ்டாலின் அரசால் நாடு கடத்தப்பட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் தேடி அலைந்தனர். ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இருவரும் வேறு திருமணம் எதுவும் செய்து கொள்ளவில்லை. சுமார் 60 வருடங்கள் கழித்து வயதான காலத்தில் இருவரும் தங்கள் சொந்த கிராமத்திற்கு தற்செயலாக வந்தனர். தூரத்தில் ஒரு வயதானவரை பார்த்த ஆனாவுக்கு ஏதோ தோன்றியது. அதேபோல் போரிஸுக்கும் தோன்றியது. ஓடி சென்று பார்த்தபோது அது தன் காதல் மனைவி என்று தெரிந்தது. 60 வருட பிரிவுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் கைகோத்த தருணம் உலகையே உருக வைத்தது. அடுத்து நாம் பார்க்கவிருப்பது ஒரு சீன காதல் கதை. இது சற்றே வித்தியாசமான ஆனால் ஆழமான கலை உலக காதல். மரீனா மற்றும் உலே இருவரும் கலைஞர்கள். தீவிரமாக காதலித்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிய முடிவு செய்தனர். அவர்கள் சாதாரணமாக பிரிய விரும்பவில்லை. தங்கள் காதலுக்கு மரியாதை செய்யும் விதமாக சீன பெருஞ்சுவரின் 2 எதிரெதிர் முனைகளிலிருந்து நடக்க தொடங்கினார்கள். சுமார் 90 நாட்கள் 2500 கிலோமீட்டர்கள் நடந்து சுவரின் நடுப்பகுதியில் சந்தித்தார்கள். அங்கே ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கண்ணீருடன் கடைசி முத்தமிட்டு பிரிந்தார்கள். அதன் பிறகு பல வருடங்கள் அவர்கள் பேசிக்கொள்ளவே இல்லை. பிரிவு கூட எவ்வளவு அழகானது என்பதற்கு இது ஒரு சான்று. அடுத்து நாம் பார்க்கவிருப்பது ஒரு இந்தியரின் காதல் கதை. தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான் மட்டும் இல்லை. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பைசுல் ஹசன் என்ற ஓய்வு பெற்ற தபால்காரரும் தான். இவருக்கும் இவர் மனைவி தஜமுல்லிக்கும் குழந்தைகள் இல்லை. இறக்கும் தருவாயில் தஜமுல்லி, நமக்கு குழந்தைகள் இல்லை, நான் இறந்த பிறகு என்னை யாரும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் என்று வருந்தி அழுதார். அப்போது பைசுல், நீ கவலைப்படாதே, மக்கள் உன்னை என்றும் நினைவில் வைத்திருக்கும் அளவுக்கு நான் ஏதாவது செய்வேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தார். மனைவி இறந்த பிறகு தன் ஓய்வூதிய பணம், சேமிப்பு அனைத்தையும் போட்டு தன் வீட்டின் அருகிலேயே மனைவிக்காக ஒரு குட்டி தாஜ்மஹாலை கட்டினார். ஷாஜகான் அளவுக்கு வசதி இல்லாவிட்டாலும் காதலில் இவர் சளைத்தவர் இல்லை. இந்த கதைகள் ஒவ்வொன்றும் ஒரு பாடம். செல்வம், அரியணை, காலம் என்று எதற்கும் அடிபணியாததுதான் உண்மையான காதல் என்பதை இவை உணர்த்துகின்றன. மனிதர்கள் மறைந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற அந்த அன்பின் சுவடுகள் இன்றும் உலகிற்கு காதலின் மேன்மையை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. உங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது காதல் சம்பவங்கள் இருந்ததுன்னா அதை அழகாக கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.